புலந்த அரோகரா சத்தம். சுமார் 5 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்ட ஏற்பாடுகளோட கைக்கு வந்த புனித நீர். வயலூர் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளுக்கு அடுத்த கட்டமா திருச்சி அருகே இருக்கக்கூடிய வயலூர் முருகன் கோவில் ரொம்பவே ஃபேமஸ். வெகு சில முருகன் கோவில்ல மட்டும்தான் அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்காரு. அப்படி அருணகிரிநாதரால பாடல் பெற்ற தலமா இந்த கோவில் கருதப்படுது. கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு இந்த கோவில்ல இப்ப சிறப்பான கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் செலவுல பல்வேறு திருப்பணிகள் நடந்து முடிஞ்சு திருப்பணிகளுடைய இறுதி கட்டமா கும்பத்தின் மீது புனித நீரான கும்பாபிஷேகத்தை நடத்திருக்காங்க. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதியே பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் போகும்போது கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு 6 கால் பூஜையும் நடந்திருக்கு. யாக சாலைகள்ல பிரத்யேகமான யாகங்களும் வளர்க்கப்பட்டிருக்கு. மங்கள வாத்தியங்கள் முழங்க முருகனுக்கே உரியதான திருமுறைகள் திருப்புகள்னு பாராயணங்கள் பாடப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு தடபுடலான ஏற்பாடுகளோட அப்போ வயலூர் முருகனுக்கு 19 ஆண்டுகள் கழிச்சு கோவிலுடைய திருப்பணிகள் முடிஞ்சு கும்பாபிஷேகம் கோலாகலமா நடந்திருக்கு. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக அறநிலைத்துறையுடைய அதிகாரிகள் ஊழியர்கள் அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை பார்த்து அந்த புனித நீர் நம்ம மேல பற்றாதான்னு ஏக்கத்தோட காத்திருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான பக்தர்கள் கூட்டம் இருந்ததாலவே அரசு அதுக்கான சிறப்பு பேருந்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரிச்சு விண்ணை பிளக்கக்கூடிய வகையில அரோகரான்னு எழுப்பக்கூடிய இந்த கோஷம் முருக பக்தர்களை புல்லரிக்க வைக்குது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.